உபாகமத்தின் புஸ்தகம் 31:8 வாசிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நீ பயப்படாதே. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நீ பயப்படாதே. வேதத்திலே அநேகரை பார்த்து நீ பயப்படாதே என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறார். மிக முக்கியமாக விசேஷமாக ஒரு 4 பேரை பார்த்து நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொன்னதை இன்றைக்கு நான் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே வசனத்துக்கு நேராய் நான் உங்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். நோவாவின் காலத்தில் உண்டான ஜல பிரளயத்திற்கு பின்பு ஜீவனுள்ள தேவனை அறியாமல் இருந்ததான உலக ஜனங்கள் நடுவிலே முதல் கர்த்தர் அவர் மேல் விசுவாசம் வைத்ததான ஒரு மனிதனாகிய ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதே என்று கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார். வேதத்தில் முதல் நீ பயப்படாதே என்று யாருக்கு வார்த்தை வந்ததுன்னா ஆபிரகாமுக்கு வந்தது. ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவாவின் காலத்தில் உலகத்தை கர்த்தர் அழித்த பிறகு இந்த உலகத்திலே இருந்ததான ஒரு மனிதன் கர்த்தர் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் விசுவாசம் வைத்தான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4 காரியத்தை சொல்ல போறேன். அடுத்து வசனங்களுக்கு நேராய் போக போறோம். முதலாவது, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப விசுவாசம்னா என்னது? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்படின்னா இந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய நாட்களிலே இருந்ததான அவனை சுற்றிலும் இருந்த எல்லா ஜனங்களும், அவனுடைய சொந்த பந்தங்களும், அவனுடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்த அந்த நாட்களிலே தங்களுடைய கண்களால் பார்க்கக்கூடியதான தெய்வத்தை தான் நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி தங்களுடைய கைகளினாலே ஒரு தெய்வத்தை அவர்கள் உருவாக்கி அதை வழிபடுகிறதான அந்த நாட்களிலே ஆபிரகாம் மாத்திரம் காணாத தேவன் மேலே விசுவாசத்தை வைத்தான். விசுவாசம் என்றால் என்ன அர்த்தம்? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். என் கண்களை மூடும், கண்ணை திறந்தா ஒரு உருவத்தை பார்த்தாதான் தெய்வம் என்று சொல்லி அதை வணங்க வேண்டும் என்று சொல்வது உலக ஜனங்கள். ஆனால் கண்களை நான் மூடும் போது என் கண்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லாத நிலைமையிலே நான் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது என் விசுவாசத்தின் கண்களினாலே ஜீவனுள்ள தேவனை பார்க்கத்தக்கதாய் யோபு சொல்லுகிறான், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவரை நான் முன்னால பார்த்தாலும் இல்லை, பின்னால பார்த்தாலும் இல்லை, வலதுபுறத்தில் தேடுறேன் இல்லை, இடதுபுறத்தில் தேடுறேன் இல்லை, ஆனாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவரே ஜீவனுள்ள தேவன். அவர் என்னுடைய தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என்னுடைய மாம்சத்திலிருந்து கர்த்தரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று சொல்லுகிறான். அதுதான் விசுவாசம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பார்க்கிறதை நம்புவதல்ல, பார்க்காமல் இருக்கிறதான தேவனை நம்புவதுதான் விசுவாசம். மற்றவர்களுக்கு அது பைத்தியகாரதனமாய் தோன்றும். சிலுவையை பற்றியதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. மற்றவர்கள் சொல்லுவார்கள் ஜீவனுள்ள தேவனா எங்க காட்டு பார்க்கலாம், அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறாய், காட்டு பார்க்க காட்ட முடியாது. அவரை உணர முடியும், அவரை அனுபவிக்க முடியும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். காற்று இருக்கிறது, அதை பார்க்க முடியாது, என்ன நிறம் அதை பார்க்க முடியாது, அதை காண்பிக்க முடியாது, ஆனால் அதை உணர முடியும், அதை சுவாசிக்க முடியும், அதனாலே நாம் உயிர் வாழ முடியும். அதே போலதான் நம்முடைய தேவன்.
மாம்ச கண்களினாலே அவரை பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மாத்திரம் தேவனை தரிசிப்பார்கள். ஆகவேதான் ஆலயம், ஆகவேதான் வேத தியானம், ஆகவேதான் உபவாச ஜெபம். எதற்காக? என் இருதயத்தை கர்த்தர் சுத்தப்படுத்தினால் தாவீது கேட்கிறான், தேவனே சுத்த இருதயத்தை எனக்குள்ளே உருவாக்கும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி அவன் மன்றாடி கேட்கிறானே. எதற்காக அந்த சுத்த இருதயம்? இயேசு சொல்லுகிறார், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அசுத்தமா பார்த்துக்கிட்டு, அசுத்தமா யோசிச்சுக்கிட்டு, அசுத்தமா வாழ்ந்துகிட்டு இருந்தா அவனால ஜீவனுள்ள தேவனை அவன் ஆராதிக்க முடியாது. சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி அவரவர் கர்த்தரை ஆராதனை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, இங்கே வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலே அசுத்தமாய் வாழுகிறவன், அசுத்த கண்களை உடையவன், அசுத்தமான சிந்தை உடையவன், அவனால் விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஆகவே அதற்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வேண்டும். அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை இந்த பூமியிலே கொடுக்க இயேசு அல்லாமல் வேறொருவரும் கொடுக்க முடியாது. அவர் மாத்திரம்தான் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அதற்காகவே மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்றார். பிரித்தெடுக்கப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் இருந்து ஆண்டவருக்காக கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார். அவரோடு ஒட்டி கொள்ளுகிறவன் யாரோ, அவரோடு உறவாடுகிறவன் யாரோ, அவரோடு பின்னி பிணைந்து அப்படி இருக்கிறதன வாழ்க்கைக்குள்ளே தன்னை இணைத்துக் கொண்ட கர்த்தருடைய பிள்ளை யாரோ, அவரை போலவே அவனும் மாறுகிறான். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே அவனும் பரிசுத்தமாய் இருக்கிறான். அவன் சொல்ல முடியும், என் தேவனை நான் தரிசிக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய முகத்தை வேதத்தில் தரிசிக்கிறேன். ஆராதனை செய்யும் பொழுது என்னுடைய விசுவாச கண்களினாலே கர்த்தரை நான் தரிசிக்கிறேன். அவன் சொல்ல முடியும். அதை பொய் என்று சொல்லி எவன் குற்றப்படுத்த முடியும்? என் அனுபவத்தை நான் ருசித்து பார்க்கிறதை யார் பொய் என்று சொல்ல முடியும்? அவர்கள் சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிறேன், என்னை ஆட்கொண்டவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அனுபவத்துக்குள்ளே ஆபிரகாம் வருகிறான். அவனோடு இருக்கிறவர்களால் அதை உணர முடியல. அவங்க எல்லாரும் கல்விக்கு ஒரு தெய்வம், செல்வத்துக்கு ஒரு தெய்வம், வீரத்துக்கு ஒரு தெய்வம் என்று சொல்லி பல தெய்வங்களை வைத்துக் கொண்டு வழிபாடு செய்கிறதன அந்த உலக ஜனங்களிலே அவன் சொல்லுகிறான், மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, மனிதனை உருவாக்கினவரே உண்மையான தேவன். அவர் சூரியனை உண்டாக்கினவர், அவர் சந்திரனை உண்டாக்கினவர், அவர் நட்சத்திரங்களை உண்டாக்கினவர். அந்த தேவன் ஒருவர் இருக்கிறாரா என்று அவரை தேடுகிறதான அந்த சிந்தை அவனுக்குள்ளே வந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய பார்வையே என்னது? அவர் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. பிசாசு மாத்திரம் பூமி எங்கும் சுற்றி திரியல. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டு வருகிறது. உலாவிக்கிட்டே வர்றதான கண்கள் ஆபிரகாமின் நாட்களிலே அவன் மேல பதிந்தது. இவன் வித்தியாசமான சிந்தை உடையவனாய், இவன் வித்தியாசமான உணர்வுடையவனாய் இருக்கிறானே. தேவனை தேடு, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டா? சூரியனை படைத்தவர் யார்? சந்திரனை படைத்தவர் யார்? என் தகப்பன் படைக்கிறது தெய்வம் அல்ல, என் தகப்பனை உருவாக்கினவர் யார்? அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அவர் யார் என்கிறதான அந்த தேடுதல் அவனுக்குள்ளே இருந்தபடியினாலே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தர் அவனை பிரித்தெடுக்க, கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு பாருங்க, நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ புறப்படுப்பா. பிரித்தெடுக்கிறார். உன் தகப்பன் விக்கிரக ஆராதனைக்காரனா? நீ அவனோடு கூட இணைந்திருந்தா நீயும் விக்கிரக ஆராதனைக்காரன். உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று நான் சொல்றேன். உன் நண்பன் தேவ பயமற்றவனா? உன் நண்பன் இச்சை நிறைந்தவனா? நீயும் அப்படிதான். ஏன்னா உன்னையே அறியாம அந்த ஒரு ஈர்ப்பு உனக்குள்ள இருக்கிறபடினால ஜெபிக்கிறவன் உனக்கு நண்பன் அல்ல, வேத வசனத்தின்படி வாழுகிறவன் உனக்கு நண்பன் அல்ல. ஆபிரகாமை கர்த்தர் பார்க்கிறார், எப்பா ஆபிரகாமே, நீ வித்தியாசமான மனநிலை உடையவன். நீ உனக்குள்ள இருக்கிறதான விசுவாசம் வித்தியாசமானது. உன் தகப்பனிடத்தில் அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை, உன் தாயினிடத்திலே அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை, உன் உடன் பிறப்பினிடத்திலே அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை. ஆகவே உன்னை நான் பிரித்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை விட்டு கர்த்தர் அவனை போய் ஒட்டிக்க கூடாது. என் அம்மா, என் அப்பா,
போனா அவங்களுக்குள்ள இருக்கிறது உனக்குள்ள இறங்கிடும். யாரா இருந்தாலும் அதுதான் உண்மை. உன் அப்பாவை கவனிச்சு பாரு. தேவ பக்தி உள்ளவனா, முழங்காலில் நின்று ஜெபித்து கண்ணீரோடு கூட கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவரா, அவரோடு ஒட்டி இரு. உன் அம்மாவை கவனிச்சு பாரு, அவளுக்குள்ள வித்தியாசமான ஆவி இருக்குதா, அவளோட ஒட்டி கொள்ளாத. நம்மோடு கூட இருக்கிற மனைவியா கவனித்து பாருங்க, புருஷனா கவனித்து பாருங்க, பிள்ளைகளா கவனித்து பாருங்க. அவங்களுக்குள்ள தேவ பயம் இருக்குது என்று சொன்னால், ஒரு தேவன் மேலே உண்மையான விசுவாசம் இருக்குது என்று சொன்னால், அவர்களை நல்ல ஒரு ஃபெலோஷிப்குள்ளாக நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அவர்களோடு கூட ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருங்க. சொந்த பெத்த தாயோ தகப்பனோ யாரா இருந்தாலும் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று கேட்கும் பொழுது லேவி கோத்திரத்தார் வந்தார்கள். நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறது உண்மை என்று சொன்னால், அவன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தன் தாய் என்று பாராமல், தகப்பன் என்று பாராமல், தன் உடன் பிறந்தவர்கள் என்று பாராமல் வெட்டி தள்ளுங்க என்று சொல்லி மோசே சொல்லும் பொழுது 3000 பேரை வெட்டி வீழ்த்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தன் தாய் என்று பார்க்கவில்லை, தன் தகப்பன் என்று பார்க்கவில்லை. அவர்களுக்குள்ளே வேசித்தனம் இருக்கிறதா, அவர்களுக்குள்ளே விபச்சாரம் இருக்கிறதா, அவர்களுக்குள்ளே விக்கிரக ஆராதனை இருக்கிறதா, போட்டு தள்ளு என்று சொல்லி, நீ அல்ல, உன்னோடு கூட நான் இணைந்திருக்க முடியாது, உன்னை விட்டு நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், என் தேவனோடு கூட நான் இணைய வேண்டியவன் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிறதான தேசத்துக்கு என்ன பண்ணு, போ. ஏன் ஆபேல் கிட்ட இங்க ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்? ஏன் சீயோன் கோட்டை ஏஜி சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்? உன் தகப்பன் வீட்டை விட்டு, எத்தனையோ சபைகளை விட்டு இங்கே போ என்று ஏன் கர்த்தர் கொண்டு வருகிறார் என்று சொன்னார், இங்கே உனக்குரியதான ஒரு தரிசனம், உனக்குரியதான தேவனுடைய வாக்கு, உனக்குரியதான ஒரு வாக்குத்தத்தம், உனக்குரியதான கர்த்தருடைய வழிநடத்தல் இங்கே இருக்கிறபடியினாலே கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வருகிறார். அந்த விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் இங்க வரணும். ஆபிரகாமுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் உள்ளவனை பார்த்து வாக்குத்தத்தங்களை போட்டு கர்த்தர் அடக்குகிறார். 7 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? வாசிங்க 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன். நம்பர் 1. 2வது, உன்னை ஆசீர்வதிப்பேன். 3வது, உன் பேர். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். அப்பா, ஆபிரகாமை போல உம்மை நான் விசுவாசிக்கிறேன். நான் உம்மை விசுவாசிக்கிறது உண்மை என்று சொன்னால், வறண்ட நிலங்களிலே நீர்க்கால்களை அமைப்பவரே. ஆபிரகாமுடைய வாழ்க்கை வறண்டு போனதான நிலமா இருக்கும்போது அவன் உம்மை விசுவாசிக்கும் பொழுது இப்படி வாக்குத்தத்தங்களை கொடுத்தீங்களே, எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நான் உரிமையாக்கி கொள்றேன். அழுது அந்த வார்த்தையை உரிமையாக்கி கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளை யாரோ அவன்தான் ஆபிரகாமின் பிள்ளை. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற, நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படு. 3வது, உன் பேரை பெருமைப்படுத்து. 4வது, நீ ஆசீர்வாதமாயிருப்ப. 5வது, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் யாரோ அதை பார்த்து அவனை நான் ஆசீர்வதிப்பேன். 6வது வாக்குத்தத்தம், உன்னை சபிக்கிறவனப்ப நீ சபிக்காத. உன்னை திட்டுறானா, உனக்கு விரோதமா குழிய வெட்டுறானா, தான் வீட்டில் இருந்து உன்னை இகழறானா, நீ ஒன்றும் பண்ணாத. நீ வாட்னு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ ஊழியர்கள், அந்த கால தேவனுடைய தாசர்கள் எல்லாம் எப்படி தெரியுமா? தாடியை வச்சிருந்தாக்கா தாடியை தடவிட்டு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதே தான் அவங்களுடைய ஜபமே. அதே தான். வியாதிப்பட்டு இருக்கிறேன் ஐயா, ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், போங்க அப்படின்னாக்கா போயிடும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தான். அநேக ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தருடைய கிருபை பெருகுகிறது. நாம் சபிப்பதற்காக அழைக்கப்படவில்லை, மற்றவர்களுக்கு விரோதமாக குழி தோண்டுவதற்காக அழைக்கப்படவில்லை, மற்றவர்களுக்கு விரோதமாய் கத்தியை தீட்டுவதற்காக அழைக்கப்படவில்லை. நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் கத்தியை தீட்டுறானோ, புத்தியை தீட்டுறானோ, குழியை வெட்டுறானோ, பேசுறானோ, பேசுறவன் பேசட்டும், ஏசுறவன் ஏசட்டும். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆபிரகாமை பார்த்து அதுதான் கர்த்தர் சொன்னார், நீ என்னை விசுவாசித்து வருவாய் என்று சொன்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உன்னை யார் ஆசீர்வதிக்கிறானோ நீ அமைதியா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு, அவனை பார்த்து நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை யார் சபிக்கிறானோ நீ அதை காது கொடுத்து கேட்காத. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, சொல்லப்படுகிறதான எல்லா வார்த்தையும் நீ கேட்காத. அப்படி கேட்டா உன் வேலைக்காரன் உனக்கு பணிவிடை செய்கிறவன், உன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன்,
உன் வேலைக்காரன், உன் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவன், அவன் உன்னை நிந்திக்கிறத நீ கேள்விப்பட வேணும். அது உனக்கு ஒரு துக்கமாக இருக்கும். அதனால் காதை அடைச்சிக்க. என் தாசனை அல்லாமல் அந்தகன் யார்? என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய தாசன் தான் குருடன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. அவங்க எதையும் செலக்ட் பண்ண முடியாது. தனக்குரிய ஜோடி அவனே செலக்ட் பண்றானா, அவன் கர்த்தருடைய தாசன் அல்ல. அவனை கர்த்தர் துப்பிடுவாரு, அவனை கர்த்தர் அப்புறப்படுத்திடுவாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அறியாமை உள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். தேவனுடைய சத்தியத்தை நாம் அறியாததற்கு முன்பாக, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நாம் செலக்ட் பண்ணின பிறகு சத்தியத்தை அறிந்து ஆலயத்துக்கு வந்து, இப்பொழுது கர்த்தர் எனக்கு உரியதை அவரே எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கையாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாம். அதனால் நான் அடிக்கடி இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறதுனால கஷ்டப்படாதீங்க, போனது போகட்டும். இனிமேல் கர்த்தரை உறுதியாக என்ன செய்யணும்? பற்றி கொண்டு, ஆண்டவரே எனக்குரியதை நீங்களே தாங்கப்பா. எனக்கு ஒரு பைக் வேணும்னாலும் சரி, எனக்கு ஒரு வீடு வேணும்னாலும் சரி, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும்னாலும் சரி, எனக்கு என்ன வேண்டுனாலும் நான் ஒரு குருடனாக இருப்பேன். எனக்கு செலக்ட் பண்ணாக்கா அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடுது, அதனால் நான் செலக்ட் பண்ண மாட்டேன், அமர்ந்திருப்பேன் என்று நீ அமர்ந்திருப்பா என்று சொன்னான். நெடுங்காலம் காத்திருப்பது நிச்சயமாய் உன் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். எத்தனை பேருக்கு ஜீவ விருட்சம் போல ஆசீர்வாதம் வேணும்? அப்படின்னா கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். கர்த்தரை நம்ப வேண்டும். அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தர, நான் உன் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன்பா, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்பா, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற கையை உயர்த்துவர்களையே சொல்லாமா? அப்படின்னா கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தருகிறார். ஒவ்வொரு மாதமும் யாருக்கு வாக்குத்தத்தம்? அவிசுவாசிக்கா? விசுவாசிக்கிறவர்களுக்கு. விசுவாசிக்கிறவன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாட்டான். 1ஆம் தேதி இங்கே ஆபேல் பேசுகிறான்னு வரக்கூடாது. இங்கே ஒரு ஏழை ஊழியன், எளிமையான ஊழியன், ஒரு சில நேரத்தில் அதிகாரம் பண்ணுறாரு, ஆனாலும் அவரை மறைத்து என்னோடு கர்த்தர் பேச வல்லமை உள்ள தேவனை அப்படி வரணும். விசுவாசம் உள்ளவங்க 1ஆம் தேதி வருவாங்க, விசுவாசம் உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் உபவாச ஜெபத்துக்கு வருவாங்க, அதிகாலை ஜெபத்தில் அட்டன் பண்ணுவாங்க. இதெல்லாம் போக விசுவாசம் உள்ளவர்கள் தேவனோடு தனிப்பட்ட உறவிலே ஒவ்வொரு நாளும் நல்ல ஜெப வாழ்க்கையிலே வேத தியானத்திலே அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தருவார். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தருவார். அப்போ விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற சாத்தியம் இல்லாமல் இருந்தாலும் அதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் மேல் நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். நான் ஆலயத்துக்கு போன உடனே இதெல்லாம் நடக்குமா? பாஸ்டர் சொல்றாரு, உன்னை கீழாக்காம மேலாக்கும் என்றாரு. கர்த்தருடைய வார்த்தை வருது, உன்னை வாளாக்காம தலையாக்கும் அப்படின்றாரு. பூமியில உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் அப்படின்றாரு. பூமியில உன்னி இருக்கிறதுல ஏரியாவில் இருக்கிற பெரியோர்களுடைய ஒத்த நாமத்துக்கு ஒத்த நாமம், அந்த பெரியோர்களுக்கு ஒத்த நாமம் உனக்கு நான் உண்டு போனவன். கர்த்தர் வாக்குத்தத்தங்களை என்கிட்ட பேசுறாரு. எனக்கு சிரிப்பா இருந்தது. என் கோல் துளிர்க்குமா? என் தலை உயருமா? என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியுமா? என்னையா என்று சொல்லி எனக்கே ரொம்ப டவுட்டா இருந்தது. ஆனாலும் அது அப்படியே தேவனுடைய வார்த்தை வரும்போது ஒரு சிறுபிள்ளையை போல அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அப்படியே ஏற்றுக்கொண்டேன். என்னென்ன வார்த்தைகள் என்னை தேடி சபையில் வந்ததோ அந்த வார்த்தைகள் மேல 100க்கு 100 விசுவாசம், சந்தேகமே இல்லை. அப்ப நம்பப்படுகிறவைகளுக்கு இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற சாத்தியம் இல்லாமல் இருந்தாலும் கூட அதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் மேல நாம் நம்பிக்கை வைக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. எங்க ஆமென் வருகிறது? ஹல்லேலூயா. ஆபிரகாம் அப்படித்தான் விசுவாசித்தான். அவனை பார்த்து கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில 100 வயது ஆபிரகாமுக்கு, அவனுடைய மனைவிக்கு 90 வயது. கிழவி குமரி அல்ல, கிழவி. அவன் வாலிபன் அல்ல, கிழவன். காடு
வா வான்னு கூப்பிடுது, வீடு போன்னு அப்படி இருந்து வீடு வெளியே அனுப்புது, காடு வரவே இருக்குது, சுடுகாடு, காடுனா சுடுகாடு வரவே இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார். இப்படிப்பட்ட நிலைமையில் அவன் அழைக்கப்பட்டது 70 வயதில் அழைக்கப்பட்டான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி இப்போது வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது 100 வயதுள்ளவனா இருக்கிறான். அவனுடைய ஏக்கமேல், ஆண்டவரே என ஆசீர்வதிப்பான்னு சொல்றீரே, என்னத்தை எனக்கு தருவீர், நானும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, வீட்டில் இருந்தா நீ புலம்பிக்கிட்டே இருப்பாப்பா, வீட்டை விட்டு நீ வெளியே வா என்று சொல்லி கர்த்தர் வீட்டில் இருந்து அவனை வெளியே கர்த்தர் அழைத்து வருகிற ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, சில நேரத்தில் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்க, எப்பா கொஞ்சம் வெளியே வா, சர்ச்சைக்கு போ, அங்கே ஊழியக்காரன் பேசுவான், கர்த்தருடைய வார்த்தையை கேள் அப்படி சொல்லிட்டு வெளியே கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார். ஆபிரகாமை அவர் வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணுவதற்கு உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா, இன்னும் கம்பீரமா ஒரு நிலையை சொல்லாமா. உண்மையாவே இந்த வார்த்தையை கேட்கும்போது யாரெல்லாம் ஆபிரகாமு ஆண்டவருடைய வார்த்தை, வானத்து நட்சத்திரப்போ இப்போ எதை பற்றி சந்ததியை பற்றி பேசுகிறாரு. சந்ததினாக்கா இப்போ அவன் மனைவியினுடைய சரீரம் கிழவி, இவன் ஒரு கிழவனாக இருக்கிறான். இந்த மாதிரி நேரத்தில் அவர்களுக்குள்ள ஒரு இன்பம் உண்டாகுமா? அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்க முடியுமா? சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் குருட்டாம் போக்கில் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைத்தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம. மற்றவனெல்லாம் கேட்டிருந்தாக்கா கேலி பண்ணி, கிழவனுக்கு வர்றதான ஆசையை பாரு, ஆசை. எல்லாரும் ஆபிரகாம பார்த்து கர்த்தர், உனக்கு நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருந்ததை வேற யாராச்சும் கேட்டிருந்தாக்கா இவன் நம்புறானா? யார் நம்மளை கேலி பண்ணாலும், யார் நம்மளை பரிகாசம் பண்ணாலும், யார் நம்மளை இகழ்ந்தாலும் கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். இன்னுமா நீ நம்புற ஆண்டவரை? மனைவியே யோபுவை பார்த்து பரியாசம் பண்ற, இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிற, எல்லாத்தையும் நீ உண்மையாகவே நீ ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறது உண்மை என்றால், அவர் உன் கூட இருக்கிறது உண்மை என்றால், இப்பொழுது உன் பிள்ளைகளும் போனாங்க, உனக்கு உண்டான எல்லாமே போயிடுச்சு, இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ? யாராவா? பர்சில் பணம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நல்லவர் என்று கர்த்தரை ஆராதிக்கிறவா? இப்போ எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவனை தூஷிக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். செத்து போர் சொன்னா கூட பரவாயில்ல, செத்து போறதுக்கு முன்னால தேவனை என்ன பண்ணிடு? தூஷித்துடு. சொல்றான், வார்த்தை வருது, பைத்தியக்காரி பேசுறது போல நீ பேசுறியே, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றதான நாம் தீமையும் பெற வேண்டாமோ? அவன் நினைச்சது மாத்திரம் நடந்தாக்கா ஆலயத்துக்கு ஓடோடி ஆர்வமா வர்றது, அவன் நினைச்சது மாத்திரம் நடந்தாக்கா அல்லேலூயா என்று சொல்லி எல்லாரோட சேர்ந்து கர்த்தரை பாடுறது, இல்லைன்னா முறுமுறுக்கிறது. தன் உதடுகளினாலே யோபு பாவம் செய்யவில்லை. அவனுக்கு வந்த சோதனையில் அவன் சொல்றான், நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சோதனைகள் வரும் நேரத்தில் நீ முறுமுறுக்கிறாயா? நீ முறுமுறுத்தால் நீ ஜீவனுள்ள தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறவன் அல்ல, நீ அவிசுவாசி. உன்னை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட முடியாது, பிசாசு உன்னை பார்த்து சந்தோஷப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நம்புகிறோம் என்று சொன்னால் நம்பப்படுகிறவைகளுக்கு ஏதுவில்லாது இருந்தோம். ஆபிரகாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்தான். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாம. அப்படின்னா ஆபிரகாம் விசுவாசிக்கிறவன், ஆகவே அவனை பார்த்து நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ விசுவாசிக்கிறவர்களை பார்த்து தான் நீ பயப்படாதே என்று வார்த்தை வருகிறது. இன்றைக்கு செய்தியின் தலைப்புன்றது நீ பயப்படாதே. யாரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு? கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ பயப்படாத. விசுவாசிக்காதவன்
கையை தூக்கவும் மாட்டான். கையை தூக்கினாலும் அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவனை பார்த்து கர்த்தர் சொல்லவில்லை. விசுவாசம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ பயப்படாத, நீ பயப்படாத. அடுத்தது யாரை பார்த்து கர்த்தர் பயப்படாத சொல்றாரு தெரியுமா? கிருபை பெற்றவர்களை பார்த்து. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, லூக்கா 1:30 மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான். வாசிங்க, லூக்கா 1:30. சீக்கிரம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப யாரை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி தேவதூதன் சொல்றான்? கிருபை பெற்ற பெண்ணை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்றான். அல்லேலூயா சோத்ர. கிருபை பெற்ற யாருக்கு கர்த்தர் கிருபை தராரு? யாருக்கு கர்த்தர் கிருபை தராரு? பெருமையுள்ளவனுக்கு. பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபை தருகிறார். மரியாள் ஒரு தாழ்மை நிறைந்த ஒரு பெண். ஸ்திரீகளிலே ரூபவதியா? சகோதரர்கள் நடுவில் விசேஷமானவனா? சகோதரர்களிலே விசேஷித்தவன் யார் தெரியுமா? ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதி யார் தெரியுமா? தாழ்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த தாழ்மை தான் கர்த்தருடைய கிருபையை கொண்டு வருகிறது. மரியாளுடைய வாழ்க்கை, மரியாள் என்றால் கண்ணீர் என்று அர்த்தம். கண்ணீர் ஏன் வருது? சும்மா அழுதுகிட்டே இருக்கிறதுக்கா? என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கண்ணீர் நிமித்தம் நான் ஒரு பொருட்டல்ல, நான் இந்த பூமியிலே நான் ஒரு பொருட்டல்ல, எல்லார் நடுவிலும் நான் ஒரு பெரிய ஆள் இல்லை, என் வாழ்க்கையில் ரொம்ப கண்ணீர் இருக்குது. அன்னால் சொன்னா இல்லையா, என்னை அற்பமாய் நீர் பார்க்க வேண்டாம். என் எஜமானனே ஊழியக்காரனை பார்த்து சொல்றா, நான் பேலியாளின் மகள் அல்ல, நான் வந்து மனக்கிலேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. நான் இவ்வளவு நேரமாய் நான் என்னுடைய இருதயத்தை என்ன பண்ண, தேவனுடைய ஆலயத்தில் ஊற்றிட்டேன். கண்ணீர் நிறைந்த கர்த்தருடைய பிள்ளைங்க ஆலயத்திற்கு வந்தாலும், வீட்டிலே அவர்கள் ஜெபித்தாலும், வாகனத்திலே போனாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் தங்களை குறித்து நினைக்கும் போது அவர்களுக்குள்ளே ஒரு கண்ணீர் பெருகும். அந்த கண்ணீர் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? தாழ்மையை குறிக்கிறது. அல்லேலூயா. கையை உயர்த்துறையிலேயே சொல்லாம, தாழ்மை இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்ணீர் இருக்கும். மரியாள் என்றால் கண்ணீர் என்று அர்த்தம். மரியாளுடைய வாழ்க்கையிலே மிகுந்த தாழ்மை இருந்தது. அந்த மரியாள் மிகவும் தாழ்மையுள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தார்கள். ஆகவேதான் மரியாள் இருந்ததான் அந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசித்த பொழுது லூக்கா 1:28 அவள் இருந்ததான அந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் யார் தெரியுமா? கிருபை பெற்றவள். அந்த கிருபை யார் பெற்றுக்கொள்கிறாங்க தெரியுமா? தேவனுடைய அதான் வேதம் சொல்லுகிறது, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் யாரு? கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரோடு கர்த்தர் இருப்பாரு? கிருபை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பார். கிருபை யாருக்கு இருக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அதெல்லாம் ஆர்டரா பார்க்கணும். ஸ்திரீகளுக்குள்ள, சகோதரர்களுக்குள்ள நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கணும். அப்படின்னா கர்த்தர் ஏன் கூட இருக்கணும். அப்ப கர்த்தர் ஏன் கூட இருக்கணும்னா நான் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். நான் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா நான் அதற்கு தாழ்மையுள்ள மனுஷனா இருக்கணும். அந்த தாழ்மையுள்ள ஒரு பெண்ணாக மரியாள் இருந்தபடியினால தான் அவளை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருது. தேவதூதன் வந்து சொல்றான், அவளை நோக்கி பயப்படாதே. இல்லை, அதுதான் தேவதூதன் வந்து வார்த்தையை கொண்டு வந்து அந்த பெண்ணுக்கிட்ட சொல்றாரு. என்ன வார்த்தையை சொல்றாரு? நீ 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 அந்த 31:38 மரியாளிடத்துல வந்து தேவதூதன் என்ன பண்றாரு? ஒரு வார்த்தை, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, இது எப்படி ஆகும்? அந்த வாசம் வாசிங்க. மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. இது நல்ல ஒரு கேள்விதான். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாம?
ஒரு நாள் சகரியாவை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லி, இதே தூதன் தான், இதே கேப்ரியேல் தூதன் தான் சகரியாவை பார்த்து சொல்கிறாரு, நீ உனக்கு ஒரு குமாரன் என்ன பண்ண போகிறான், பிறக்க போகிறான்னு சொன்ன உடனே இது 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 எப்படி, நான் என் மனைவி வயது சென்றவளாக இருக்க, நானும் வயது சென்ற உடனே அவன் மேலே கர்த்தருடைய கோபம், அந்த தேவதூதன் கோபப்பட்டு இது நிறைவேறும் அது நாள் வரைக்கும் நீ ஊமையனா இருப்பாய், கர்த்தருடைய தண்டனை வந்தது. இப்போ இவ கேட்குறா இது எப்படி ஆகும்? அவன் மேலே கர்த்தர் கோவப்படல, இவன் மேலே கர்த்தர், அவன் மேலே கர்த்தர் கோவப்பட்டாரு, இவன் மேலே கர்த்தர் கோவப்படலை. ஏன் கோவப்படல தெரியுமா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் ஏற்கனவே வயசான 100 வயசுல பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு. அவனுக்கு ஒரு ஒரு உதாரணம் இருக்குது. ஆனால் இவளுக்கு முன்னால எந்த உதாரணமுமே கிடையாது. திருமணமாகாதவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? எப்படி? வாய்ப்பே கிடையாது. உடனே இவ கேட்கிறா இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே. உடனே தேவதூதன் சொல்றான், அவளுக்கு பிரதியுத்தரமாக, எப்பா பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும். அநேகம் கர்த்தருடைய பிள்ளைங்க தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் சாத்தியமற்றவனாய், நான் திராணி இல்லாதவனாய் இருக்கிறேனே என்று அவர்கள் தங்களை குறித்து நினைக்கும் பொழுது இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவரே, என்னால் முடியாது, என்னுடைய பலத்தினால் முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆகவே உம்முடைய ஆவியினால எனக்கு உண்டாகட்டும் நன்மை, எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், எனக்கு பிள்ளை உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபித்து விசுவாசத்தினால, புருஷர் சுத்த சித்தத்தினாலாகிலும் மாம்ச சித்தத்தினாலாகிலும் பிறவாமல் தேவனாலே பிறந்த பிள்ளைகளும் இந்த பூமியிலே உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு நிலையிலே சொல்லாமா? அப்ப தேவனால பிறந்த ஒரு பிள்ளை இந்த பூமியில யார் அப்படின்னா இயேசு. அந்த இயேசுவை பெற்றெடுத்த தாய் மரியாள் சொல்றாங்க, அப்பா எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, இது எப்படி ஆகும், நான் கர்ப்பவதியா எப்படி மாற முடியும்? தேவதூதன் சொல்றான், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடும் பொழுது உன்னதமானவருடைய அந்த பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கக்கூடிய பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்பட. கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலே சொல்லாமா? அடுத்தது தேவதூதன் சொல்றான், வாசிமா, தேவனால் மனுஷரால் கூடாதது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லாமா? இப்ப அந்த வார்த்தை வந்துருச்சு பார்த்தீங்களா? ஊழியக்காரன் சில நேரத்தில் இப்படி தான் பேசுவேன், இப்படி சொல்லுவான், உன்னால நீ எதையும் நீ அவிசுவாசியா இருக்காத, நீ நம்பு, கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவர் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த அம்மா செய்யறாங்க, இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக. இப்போ நீங்கள் ஊரில் எல்லாம், நான் கிராமத்தில் இருந்தேன், வண்டியை இழுக்கிறதான மாடு, வண்டி ஓட்டுக்கிறதான அந்த ஆள் அந்த மாட்டை கயிறு அவிழ்த்து வண்டியை அப்படி தூக்குவான். அந்த மாடு என்ன தெரியுமா பண்ணும், அங்கே இருந்து கழுத்தை வளைத்து கொடுத்து அந்த வண்டியை இழுத்துட்டு போகும். நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? வெரி குட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இதுதாங்க மரியாள் செய்தாங்க. அவ மேல ஒரு நுகத்தை, தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு வார்த்தை வந்த உடனே அவ எந்த காரியத்துக்கும், இதனால அவமானம் வரும், புருஷன் அறியாதவ கர்ப்பவதி ஆயிட்டா அப்படின்னா எத்தனை பேர் வரும், எத்தனை நிந்தை வரும், அவமானங்கள் எத்தனை வரும். ஆனால் அவர்கள் என்ன தெரியும், தேவனுடைய குமாரன் எனக்குள்ளே கிறிஸ்து உருவாவதற்கு, அவரை நான் சுமப்பதற்கு, அவரை இந்த உலகத்திற்கு நான் கொடுப்பதற்கு எத்தனை நிந்தை அவமானங்கள் வந்தாலும், வசை சொற்கள் வந்தாலும், ஏளனங்கள் பரிகாசங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நான் அவருக்காக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவ என்ன செய்தாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது கழுத்தை வளைத்து கொடுத்து ஒரு நுகத்தடியை மாடு ஏற்றுக்கொள்வது போல தேவனுடைய சித்தத்துக்கு தன்னையே அர்ப்பணித்தார்கள். கையை உயர்த்தி அலையிலேயே சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லாமா? சோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்றான், மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் என்ன பண்ண, கிருபை பெற்ற. அப்ப கிருபை பெற்றவர்களை பார்த்து நீ பயப்படாதே அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு.
கிருபை பெற்றவர்கள் எல்லாரும் கையை உயர்த்தியவர்கள் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பார்த்து இன்னைக்கு வார்த்தை வருது, நீ பயப்படாத. கிருபை பெற்றவங்க அவங்களுக்குள்ள கிறிஸ்து இருப்பார். கிருபை பெற்றவர்களுக்குள்ள அந்த தாழ்மை இருக்கும். வார்த்தை வந்த உடனே கழுத்தை வளைத்து கொடுத்து, இதோ என் ஆண்டவருக்கு நான் அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், அதை நான் 100% விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அப்படி விசுவாசித்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கிருபை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிருபை பெற்றவர்களை பார்த்து பயப்படாதே என்று கர்த்தர் சொல்றார். மூன்றாவது, யாரை பார்த்து கர்த்தர் பயப்படாதே என்று சொல்லுகிறார்? தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துகிறதான அந்த யோசுவாவை பார்த்து கர்த்தருடைய தாசனாகிய மோசே சொல்லுகிறார். அதுதான் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் நாம் வாக்குத்தத்தம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு என்று சொல்லி நாம் அதை எடுத்துக்கொண்டோம். பிள்ளைகள் அப்பத்தை உரிமையாய் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். வாக்குத்தத்தங்களை தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசம் உள்ளவர்கள் உரிமையாய் எடுத்துக் கொள்ளுகிறோம். தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துகிறதான யோசுவாவை பார்த்து மோசே, தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தாசனாகிய மோசே சொல்றான். உபாகமம் 31 அதிகாரம் 7-8 வசனங்கள். யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு நீ திடமனதாயிரு, தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். வருது பாரு வார்த்தை. அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தேவ ஜனத்தை வழிநடத்துகிறதான மோசே, அந்த 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 யோசுவா, ஐயோ தேவனுடைய மனிதனாகி மோசே மரித்து போனாரே, இந்த ஜனங்களை எப்படி நான் வழிநடத்த போகிறேன் என்கிறதான பயம் அவனுக்குள்ளே இருந்தபோது வார்த்தை வருது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கும் வேண்டாம். கையை உயர்த்திய சொல்லாமா? யாரை பார்த்து பயப்படாதே என்று வார்த்தை வருது? தேவனுடைய ஜனங்களை நடத்துகிறதான, வழி நடத்துகிறதான ஊழியக்காரனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருது. மோசே மூலமா கர்த்தருடைய வார்த்தை வருது. அந்த மோசே மரித்து போறான். மோசே மரித்து போனாலும் அடுத்தது கர்த்தரே நேரடியாக மோசே அந்த அந்த யோசுவா கிட்ட கர்த்தர் பேசுறார். யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கிறதான நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய ஜனங்களை கர்த்தருக்கு நேராக அல்லாவிட்டால் தேவனுடைய பரலோகத்துக்கு நேராக நடத்துகிற தேவ பிள்ளைகள் பூமியில் இருந்தால் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே. இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் எல்லாம் வருகிறீர்கள். உங்களை எல்லாம் கர்த்தருக்கு நேராக நடத்தணும் அப்படின்னு நான் பிரயாசப்படுகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கும் வார்த்தை வருது, நீ பயப்படாத. நீங்கள்லாம் வீட்டில் இருக்கிறீங்க, உங்களை நம்பி கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு கணவனை நம்பி மனைவியை, பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த மனைவி பிள்ளைகளை நரகத்துக்கு நேராக நடத்தக்கூடாது, கர்த்தருக்கு நேராக நடத்தணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? வேதத்தில் அப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது இல்லை? அந்த 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 நோவாவின் நாட்களில் அவன் பிரசங்கத்தை யாரும் கேட்கல. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணான். ஆனால் அவன் பிரசங்கத்தை யார் கேட்டாங்க தெரியுமா? அவனுடைய வீட்டார் கேட்டாங்க. கையை உயர்த்தலையே சொல்லாம? ஏன் வீட்டார் கேட்டாங்க தெரியுமா? வீட்டாருக்கு தெரியும் புருஷன் யாருன்னு தெரியும், அப்பா யாருன்னு தெரியும், மாமனார் யாருன்னு தெரியும். கை உயர்த்தலையே சொல்லாம? மாமனாரு கர்த்தருக்கு ஏற்றவராக இருந்தா மருமக்கள் மாறு அந்த வார்த்தைக்கு அப்படியே அடிபணிவாங்க. ஒரு புருஷன் கர்த்தருக்கு ஏற்றவரா இருந்தா அந்த மனைவி அப்படியே கர்த்தருக்கு அப்படியே அவங்களுக்கு அடிபணிவாங்க. ஒரு மனைவி கர்த்தருக்கு ஏற்றவரா இருந்தா புருஷன் எந்த ஒரு அவங்கள தொல்லை கொடுக்கவே மாட்டார், அப்படி அடிபடிவாங்க. தாய் தகப்பன்
கர்த்தருக்கு ஏற்றவர்களாக இருந்தா பிள்ளைங்க அப்படியே அடிபணிவாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, புருஷனாக இருக்கக்கூடியவர்கள் கர்த்தருக்கு நேராக நம்முடைய குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும். யோசுவா சொல்கிறான் பார்த்தீங்களா, நானும் என் வீட்டாருமோ வென்றால். அவன் பார்த்துட்டே, யோபு பார்த்துட்டே இருக்கிறான், தான் பிள்ளைங்க ஏதாகிலும் தான் சிந்தையில் பாவம் செய்திருப்பாங்களோ. விருந்துக்கு போயிட்டு வந்துட்டா போதும். எங்கள் நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு டீன் பிரபாகர், அவர் தான் டீன். அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸை அவுட்டிங் போகிறதுக்கு அனுப்புவாங்க. ஒரு 3/4 மணி நேரம் அனுப்புவாங்க, சில நேரத்தில் 1 மணி நேரம், சில நேரத்தில் 1/2 மணி நேரம் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது 2 மணி நேரம் அனுப்பிட்டாருன்னு வச்சிங்களேன், அதுக்கு அடுத்தது ஒரே சுத்திகரிப்பு ஜபம்தான். எல்லாம் பாவம் போயிட்டு அங்கே இங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஐயோ கொஞ்சம் வெளியே விட்டாங்கடா, அவுத்து விட்டாங்கடா, எப்பா ஆடு மாடுகளை அவுத்து விட்டது போல் அவுத்து விட்றாங்கடா. ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக பைபிள் காலேஜ்லேயே அப்படியே அகப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவர் எல்லாரே வாங்கப்பா எல்லாரும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அதை பார்த்து சில பேர் நக்கல் பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். அப்படி கூப்பிட்டு வச்சு மைக்கை எடுத்தாருன்னு வச்சிங்களேன், கண்ணிலிருந்து தாரதாரியாக கண்ணீர் வழியும். யாருக்கு? டீனுக்கு. ஏன் தெரியுமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கப்பா, நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்கப்பா, நீங்கள் போகும்போது என்ன பேசுனீங்கப்பா, நீங்கள் போகும்போது என்னத்தை பார்த்தீங்கப்பா, என்ன காட்சியை பார்த்தீங்கப்பா. அவருக்குள்ளே இருக்கிறத அந்த பாரம், கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா, அதெல்லாம் நான் கவனிப்பேன். பரியாசம் பண்ணுறவனையும் கவனிப்பேன், டீனை திட்டுறவனையும் கவனிப்பேன். திட்டுறவன் இன்னைக்கு என்ன ஆனான்றதையும் பார்த்துட்டு இருக்கிறேன். பாஸ்டருக்கு விரோதமாக எழுமனவங்க, பாஸ்டரை திட்டினவங்க, பாஸ்டரை பார்த்து பரியாசம் பண்ணவங்க, இன்றைக்கு அவங்க ஊழியம் என்னன்றதையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த ஜெபத்தில் தங்களை இணைத்து கொண்டு அவர் அழ, இவர்களும் அழ, அந்த அழுகையிலே தங்களை இணைத்து கொண்ட ஊழியக்காரருடைய ஊழியம் இன்றைக்கு எப்படி இருக்குதுன்றதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நமக்குள்ள பிள்ளைங்க வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா, ஒரு மேரேஜுக்கு போயிட்டு வராங்கன்னா, எதையெல்லாம் என் பிள்ளைங்க எதனா பார்த்துருப்பாங்களா? கர்த்தருக்கு விரோதமாக தான் சிந்தையில் பாவம் செய்திருப்பாங்களா? யோபு ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளை அதிகாலையிலே அழைத்து அவர்கள் ஒவ்வொருடைய லக்கத்திற்கு ஏற்ற விதத்தில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அவன் ஆண்டவரை அந்த நாட்களிலே ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் யோபு காணப்பட்டான். அதனால தான் அவன் எதை இழந்தாலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் வெட்கப்பட்டு போகவில்லை, அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாம, உன் வீட்டை குறித்து நீ கவனமாயிரு. வேதம் சொல்லுகிறது, மெய்ப்பனை குறித்து வேதம் சொல்லுகிறது, உன் ஆடுகளின் நிலைமையை நீ நன்றாய் அறிந்து கொள். நமக்கு தெரியணும், நம்ம வீட்டு, நம்ம பிள்ளைங்க, நம்ம கணவன், நம்ம மனைவி, அவங்கள குறித்து நம் கவலையற்றவர்களாக இருப்போம்னா அவர்களை குறித்து கணக்கு நம்மகிட்ட தான் கர்த்தர் கேட்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாம, உன் கணவனை குறித்து உன்னிடத்திலே கர்த்தர் கணக்கு கேட்பார். உன் மனைவியை குறித்து உன்னிடத்திலே கர்த்தர் கணக்கு கேட்பார். உன் பிள்ளைகளை குறித்து உன்னிடத்திலே கர்த்தர் கணக்கு கேட்பார். அவர்கள் இடறுவதற்கல்ல, அவர்களை கர்த்தருக்கு நேராக நடத்தணும். வேதத்தில் இன்னொரு மனுஷன் இருந்தான், கொர்நேலியு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 2வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:2. அந்த கொர்நேலியை குறித்து சொல்லப்பட்டு, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை. இப்போ நிறைய பேர் தருமம் செய்வாங்க, ஆனா கொர்நேலியு தருமமும் செய்தான். அவன் எப்பொழுதும் என்ன பண்ணா? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தாம் வீட்டார் அனைவரோடு கூட தேவன் மேலே என்ன செய்தாம? பயபக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிறவனாய் உணர்வுள்ள மனிதனாய் இருந்தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. ஒரு கொர்நேலியை போல நம்முடைய சகோதரர்களை கர்த்தர் மாற்றுவாராக. சைமன் பிரதரை கர்த்தர் அப்படி மாற்றட்டும். அருமையான இளங்கோ பிரதரை கர்த்தர் அப்படி மாற்றட்டும். அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிற சகோதரர்களை கர்த்தர் அப்படி, சகோதரிகளை கர்த்தர் அப்படி மாற்றட்டும். அப்படி மாற்றினா வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத.
தன்னோடு கூட இருக்கிற மனிதர்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேரா ஒரு மனுஷன் நடத்துவான் என்று சொன்னா அவனுக்கு வார்த்தை வருது, நீ பயப்படாத. அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கிறதுன நாள் எல்லாம் ஒருவனும் என்ன பண்ண மாட்டாங்க, உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் சொல்றார், நான் மோசையோடு கூட நான் இருந்தது போல. மோசேக்கு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்த்து நின்னாங்க. ஆனா யோசுவாவுக்கு ஒருவரும் எதிர்த்து நிற்கவே இல்லை. அவன் முன்னால எல்லாரும் அடி பண்ணியிருந்தாங்க. எத்தனை பேர் எனக்கு யாரும் எதிர்த்து நிற்கவே கூடாது? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு யாரும் எதிர்த்து நிற்கவே கூடாது. எத்தனை பேர் கேட்குறோம்? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா எதிரியை அவரே ஏற்படுத்துவார். வேலை ஸ்தலத்தில் அப்படி தானே, அவரே எதிரியை ஏற்படுத்துவார். வீட்டில் அவரே எதிரியை ஏரியா, நாம் இருக்கிற ஏரியாவில் பக்கத்து வீட்டார் நடுவில் நம்ம இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் சத்துரு கர்த்தரே ஏற்படுத்துறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, நம்ம வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் கர்த்தர் அவனோடு கூட என்ன பண்ணுவார், சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். சமாதானத்தின் பிரபுவாகிய ஒரு சாலமோன் இருந்தான். அவன் கர்த்தருக்கு உகந்தவனாய் ஆலயத்தை கட்டும்போது அவன் சொன்னான், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, கண்ணு கெட்டின விதத்தில் அவன் சுத்தி பார்த்தாலும் யாருமே விரோதி இல்லை. ஆனால் என்றைக்கு அவன் சரீரமாகிய அந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து அதை வேசித்தனத்துக்கு அவன் பயன்படுத்தினானோ அன்றைக்கே அப்படி அவன் சொல்லிட்டு சத்துருக்களை கர்த்தரை எழும்ப பண்ணினான். நம்முடைய வாழ்க்கையில் யாரும் எனக்கு சத்துரு எழும்பக்கூடாது அப்படின்னு சொன்னா நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு நேராய் நாம் நடக்கணும். நம்மோடு இருக்கிறவர்களையும் கர்த்தருக்கு நேராக நடத்தணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவங்களுக்கு விரோதமாக யாருன்னா எழும்புனா அவங்களுக்கு விரோதமாக நம்ம போய் நிற்கிறதுக்கு முடியாது. நம்ம சொல்லுவோம், ஐயா இவங்களுக்கு முன்னால் நிற்க எனக்கு பலன் இல்லை, அவன் பேசுறது போல என்னால் பேச முடியாது, அவன் எடுக்கிறது போல ஆயுதத்தை என்னால் எடுக்க முடியாது, நான் மறைந்து கொள்கிறேன், நான் உட்கார்ந்து விடுறேன், நான் அமர்ந்து இருக்கிறேன் என்று சொல்லும்போது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தரே நமக்காக எழும்புவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நல்லா இருப்பான் நம்மளை தொடுற வரைக்கும், ஆனால் தொட்டுட்டானோ அப்போதான் அவனுக்கு பிடிச்சிடும் பிரச்சனையே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் அமர்ந்து இருக்கணும். ஸ்லோவாக எழும்புனா ஸ்லோவாக அடிபடுவான், வேகமாக எழும்புனா வேகமாக விழுந்து போயிடுவான், திடீர்னு இல்லாமே போயிடுவான். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாக இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமல்? இன்னும் கம்பீரமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமல்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தருக்கு நேராக நம்ம நடத்துவோம் என்று சொன்னால் ஒருவரும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை. நாமும் கர்த்தருக்கு நேராக நடக்கணும், கர்த்தர் அண்டையில் கிட்டி சேரணும். நம்மோடு இருக்கிறவர்களும் கர்த்தர் அண்டையில் கிட்டி சேர வழியை உண்டு பண்ணணும், அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். அவர்கள் இடரக்கூடாது, நம் நிமித்தமாக அவர்கள் இடரக்கூடாது. நம் நிமித்தமாய் யாருக்கு இடரல் வருகிறதோ, அதான் வேதம் சொல்லுகிறது, இடர்கள் வருவது என்பது கூடாத காரியம். ஆனால் எந்த மனுஷனால இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. நம் நிமித்தமாக யாரும் இடரக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே யாரும் இடறுவதற்கு நான் காரணமாக இருக்கக்கூடாதப்பா, நான் காரணமாக இருக்கக்கூடாது, என்னை தாழ்த்துகிறேன், என்னை கர்த்தர் கிருபையாய் என்னை பயன்படுத்தும் என்று சொன்னால் நம் வீட்டாருக்கும் நம் சபையாருக்கும் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கும் நம்மை கர்த்தர் ஆசீர்வாதமாய் பயன்படுத்த ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமல்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது ஸ்தோத்திர யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கிறதான நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அல்லேலூயா. கம்பீரமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர் நமக்கு முன்பாக ஒருத்தரை எதிர்த்து அவனை பார்த்து நீ பயப்படாதன்னு கர்த்தர் சொல்கிறார். நான்காவது, யாரை பார்த்து பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களை பார்த்து, அதாவது கானானை சுதந்திரிக்க போகிறதான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து.
கானானை சுதந்தரிக்க போகிற இஸ்ரவேலை ஜனங்களை பார்த்து ஏசாயா 41 அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 41:14, யாக்கோபு என்கிறதான பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? யாரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு? பூச்சி. யாரை பார்த்து கர்த்தர் நீ பயப்படாதன்னு சொல்றாரு? சின்ன கூட்டம். சின்ன கூட்டம் எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் மற்றவர்களுடைய பார்வையில் ஒரு பூச்சியை போல இருக்கிறேன் அப்படின்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை பூச்சியா நினைத்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்மளை ஒரு பெரிய கூட்டமாக நினைக்க கூடாது. நம்மளை எப்படி நினைக்கணும் தெரியுமா? நான் ஒரு சிறு கூட்டம் என்று நினைத்தா ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் அந்த இஸ்ரவேல் ஜனங்க? கானானை சுதந்தரிக்க போறவங்க. வேதத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரலோகத்துக்கு என்று அழைக்கப்பட்ட அவருடைய சீஷர்களை பார்த்து கூட இயேசு சொல்றாரு. மத்தேயு எழுதின, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 12:32, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சிறு மந்தையை பார்த்து, சின்ன கூட்டத்தை பார்த்து, பூச்சியை பார்த்து இஸ்ரவேல் அந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் 12 பேர், அந்த 12 பேரை பார்த்து, ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து, இன்றைக்கு சீயோன் கோட்டை ஏஜி சபையில் வந்திருக்கிற இந்த சின்ன கூட்டத்தை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வருது, பயப்படாதே சிறு மந்தையே, பூச்சியே, யாக்கோபு என்கிறதான பூச்சியே, இஸ்ரவேல் என்கிறதான சிறு கூட்டமே, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் என்ன பண்றாரு? சித்தமுள்ளவராய் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளோ பெரிய தேவன் பூச்சிக்கு துணையா இருக்கிறாராம். எவ்வளோ பெரிய தேவன் சின்ன கூட்டத்துக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாராம். அப்போ தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துகிற தேவனுடைய தாசர்கள், அவர்கள் 4 பேருக்கு பயப்படவே கூடாது. இன்றைக்கு அந்த 4 பேர் யார் என்பதை நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜனங்கள், அடுத்தது தேவனுடைய ஜனங்களை நடத்துகிற தேவனுடைய தாசர்கள் 4 காரியத்தை பார்த்து 4 பேருக்கு பயப்படவே கூடாது. முதலாவது, சத்துருக்களுக்கு பயப்படக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 20வது அதிகாரம் 9வது வசனம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு புறப்பட்டு போகும்போது நீ குதிரைகளையும் ரதங்களையும் உன்னை விட பெரிய கூட்டமா இருக்கிறதான ஜனங்களை நீ பார்க்கும்போது அவர்களுக்கு பயப்படாயாக. நீ யார் என்பதை ஃபர்ஸ்ட்ல புரிந்துகொள். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? யாரை பார்த்து வார்த்தை வருது? இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்துகிற தேவனுடைய தாசர்கள் யாரை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னா, சத்துருக்களை பார்த்து பயப்படக்கூடாது. சத்துரு எழும்புறானா? திடீரென்று சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் சத்துருக்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? நாம் பயப்படக்கூடாது. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? சத்துருக்கள் மத்தியிலே தாவீது சொல்றான். 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிற. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய கர்த்தர், சத்துரு இருந்தாதான் நமக்கு பந்தியே இருக்கும். நம்முடைய சத்துருக்கள் நடுவில் சத்துருக்கள் எழும்பும் போது நீ பயந்துராத, சத்துருவுக்கு பயந்துராத. யாருனாலும் சத்துருவா எழும்பலாம். ஐயோ மெஜாரிட்டியா வராங்களே, பெரும் பெரும் திரளாய் வராங்களே,
ஆண்டவர் சொல்றார், குதிரைகளையும் ரதங்களையும் உனக்கு விரோதமாக புறப்பட்டு உன்னை விட ஜனம் பெருத்தவர்கள் அங்கே வரும் பொழுது நீ அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர்தான் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர். அவரும் கூட இருக்கிறார். நீ பயப்படாதே என்று வார்த்தை வருகிறது. இரண்டாவது, யாரை பார்த்து தேவ ஜனங்களை வழிநடத்துகிற தேவனுடைய தாசர்கள் யாரை பார்த்து பயப்படக்கூடாது? எதை பார்த்து பயப்படக்கூடாது? எதிரான சூழ்நிலைகளை பார்த்து பயப்படக்கூடாது. நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் எதிராக எழும்பினாலும் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாத, சத்துருக்களை பார்த்து பயப்படாத. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. வேதத்தில் இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து போறார். அப்ப அதை பார்த்ததானே பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் அந்த தண்ணீரின் மேலே ஜலத்தின் மேல் நடப்பதற்கு எனக்கு உத்தரவு கொடும் என்று அந்த பேதுரு இயேசுவை பார்த்து சொல்றான். இயேசு சொல்றாரு, வா, நான் கடலின் மேலே ஜலத்தின் மேலே நடக்கிறது போல நீயும் நடக்கணுமா? நீ விசுவாசிக்கிறியா? நீ வா அப்படி சொல்லிட்டு கர்த்தர் அழைக்கிறார். உடனே அவன் என்ன பண்றான்? கடல் மேலே இறங்கி ஜலத்தின் மேலே நடந்து என்ன பண்றான்? அவன் போறான். அப்போ போகும்போது என்ன நடந்தது? அந்த இடத்துல மத்தேயு 14 அதிகாரம் 28 32 வசனம் வரைக்கும் வாசிங்க சீக்கிரம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்திற்கு வரும்படி கட்டளையிடும் என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திலே போகும்படி ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து. அப்ப பயம் எப்போ வருது பார்த்தீங்களா? சூழ்நிலையை பார்க்கிறான். ஆனா சூழ்நிலைகளுக்கு மேலாக அங்கே முன்பாக யார் நின்று கொண்டிருக்கிறது? இயேசு நின்று கொண்டிருக்கிறார். இப்ப அவனை அழைத்தது யாரு? இயேசு. அப்ப அந்த இயேசு யாரு? சூழ்நிலைகளுக்கு மேல நடக்கிறவர். அப்ப அந்த இயேசு அவனை வா என்று சொல்லும் போது இவன் இயேசுவை நடந்து போகும், அவன் பார்த்து நடக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவன் ஜலத்தின் மேல் என்ன பண்ணா? நடந்து என்று சொல்லப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் தூரம் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? நடந்து போயிருக்கிறான். அப்ப நடந்து போன உடனே இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கும்போது அவரை இவன் பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே இருந்து ஜலங்கள் என்ன பண்ணுது? கொந்தளிப்பு, கடல் சீற்றம், அங்கே இருக்கிறதான புயல், அங்கே இருக்கிறதான அலைகள் வேகமாக எழும்பும் போது அங்க சொல்லப்பட்டிருக்குது, வாசியுமா அந்த இடத்த, காற்று தனக்கு விரோதமாக இருக்கிற காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து. அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க தேவ பிள்ளைகள், பயப்படக்கூடாதுன்னு வார்த்தை வருது. நீ பயந்தாய் என்று சொன்னால் நீ அமிழ்ந்து போய் விடுவாய். நீ பயப்பட வேண்டாம். அதனால தான் நம்ம பாடணும், நான் பயப்படும் நாளிலே நான் உம்மை நம்புவேன். கையை உயர்த்தலையே சொல்லாமா? சத்துருக்களை பார்க்கும்போது பயந்துராத, சூழ்நிலைகள் எதிராய் மாறும்போது பார்க்கும்போது பயந்துராத. நீ பயம் வரும் நிச்சயமா. அப்படி பயப்படுகிற நாளிலே தாவீது சொல்லுகிறான், நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே, நான் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன். கர்த்தரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையும், கர்த்தரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த சத்துருக்களும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் அங்கே கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். பூச்சியே, சிறு கூட்டமே பயப்படாதே, சிறு மந்தையே, நான் உங்க கூட தான் இருக்கிறேன்றாரு. அவர் நம்மோடு கூட இருப்பதை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவியின் கண்களினாலே அவர் நம்மை தொடர்ந்து வருவதை நம்மளால் பார்க்க முடியும். அவர் சமூகம் நமக்கு முன்பாக போவதையும் அவருடைய மகிமை நம்மை பின்பாக தொடருவதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படின்னு சொன்னால் நீ தான் விசுவாசம் உள்ளவன். அவனை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவனை விட்டு கர்த்தர் விலக மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். அப்போ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த காற்று பலமாய் இருக்கிறதை அவன் பார்த்து அவன் பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டா. இயேசு எங்கேயும் இல்லப்பா, அங்கதான் இருக்கிறாரு. அவர் உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
அவர்கள் படவிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? கம்பீரமா ஒரு நிலையை சொல்லாமா? அப்படின்னா நல்லா விளங்கி கொள்ளுங்க. சூழ்நிலைகளை தமது கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்கிறதான கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. புரிஞ்சுதா? எழுதலையா? சூழ்நிலைகளை தமது கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம சூழ்நிலைகளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. இயற்கையே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காற்றுக்கும் கடல் அலைகளுக்கும் அவர் கட்டளையிடுகிறவர். இறையாதே, அமைதலா இரு என்று சொல்லி அவர் சொல்லும் போது அது அப்படியே நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சூழ்நிலைகளை எல்லாம் இயேசு தமது கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருக்கிறார். ஒரு நாள் இயேசு சமுத்திரத்தில் சீஷர்களோடு கூட படவிலே போயிட்டு கொண்டிருக்கும்போது அங்கே இயேசு தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். உடனே என்ன நடக்குது? பெரும் காற்று வந்து அந்த படகை அமிழ்த்து விடத்தக்க விதத்தில் பெரிய கொந்தளிப்பு. அதை உண்டாக்குனது யாரு? பிள்ளையை கிள்ளி விடுறதும் அவர் தான், தொட்டில் ஆட்டி விடுறதும் அவர் தான். அவர் தூங்குறாருன்னா என்ன அர்த்தம்? கடலில் கிரியை செய்கிறாருன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை தூங்குவதற்கு விட்டுட்டோம் அப்படின்னா உனக்கு விரோதமாக ஒரு சத்துரு அவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால தான் புத்தி உள்ளவன் கர்த்தரை தூங்க விடவே மாட்டான். எப்பா அவரை மாத்திரம் நான் விட்டுட்டேன் அப்படின்னா, அவரை மாத்திரம் நான் தூங்க விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு விரோதமான சூழ்நிலையை அவரே உண்டாக்கி என்னை அழ வச்சு, அப்படி தானே, என்னை அழ வச்சு, பிறகு என்னை துதிக்க வச்சு, பிறகு என்னை ஜெபிக்க வைச்சு, பிறகு எனக்கு ஜெயத்தை தருவது அது அவர்தான். அவர்தான் பிரச்சனையை உண்டு பண்ணுறாரு. அவர் நித்திரையாக இருந்தார். வேதம் சொல்லுகிறது, பெரும் காற்று அந்த கடலின் மேல் வந்து படகு அமிழத்தக்க விதத்தில் அதை மூழ்கடிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க? தண்டு வலித்து அவங்க எப்படியோ பிரயாசப்பட்டு கடலுக்கு அந்த கடற்கரையை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டாலும் அவர்களால் முடியாத நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? இயேசுவை பார்த்து, இயேசுவே நாங்கள் எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா? உடனே இயேசு என்ன பண்றாரு? இல்ல, இயேசு எழுந்து அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த சீஷர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது, இவரா நம்முடைய குரு, இவரா நம்முடைய போதகர், இவரா நம்மோடு கூட படகில் இருக்கிறவர் என்று சொல்லி அவர் யாரோ என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப இயேசு யார் என்று சொன்னால் அவரே நம்மை ரட்சிக்கக்கூடியவர். கடலையும் அலைகளையும் காற்றையும் கொந்தளிப்பையும் அவருடைய கையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். சத்துருக்களை கூட அவருடைய கையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு விரோதமாக அவங்கள பயன்படுத்தவும் வல்லவர். நமக்கு முன்பாக அவர்களை அடக்கிவிடவும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறவர். ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஏசாயாவில் அந்த வசனத்தை நான் நோட் பண்ணிட்டு வரல, சூப்பராக ஒரு வசனம் இருக்கும். அவர் தான் எல்லாவற்றையும், நமக்கு விரோதமான எல்லாவற்றையும் அவரே உண்டாக்குகிறார். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வசனம் அது. ஸ்தோத்திரம். 43ஆம் அதிகாரம் ஏசாயா 17வது வசனத்தை வாசிங்க. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ண. யார் புறப்பட பண்றது? கர்த்தர் தான். ரதங்கள், குதிரைகள், இராணுவங்கள், பராக்கிரமசாலிகள் அவர்களை புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர். சொல்லு, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அவர் தாங்க ரதங்களை புறப்பட பண்றாரு. நமக்கு விரோதமான குதிரைகளை அவரே புறப்பட பண்றார். நாம் ஆண்டவரே, நான் உண்மைதானே நம்புகிறேன், எனக்கு விரோதமாக ஏன் இந்த சூழ்நிலை வந்தது? நீர் என்னை கைவிட்டீரோ, நீர் என்னை மறந்தீரோ, நீரே எனக்கு அகைன்ஸ்டாக எழும்பிட்டீங்களா?
அவரே அதை எழும்ப பண்ணுறார். உன் வழி கர்த்தருக்கு பிரியமாக மாறுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க அவரே வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணத்தை அவரே வரப்பண்ணுகிறவர். அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து சத்துரு எங்கே இருக்கிறானோ அங்கேயே தேவனுடைய ஜனங்களை மறைக்க என் ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் முடியாதது ஒன்று இருக்குதா? அக்கினி அக்கினி கொளுத்தி போட்டுரும். ஆனால் அந்த அக்கினிக்குள்ளாகவே தம்முடைய தாசர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை வச்சு அந்த அக்கினியே அவங்களுக்கு ஏசி ரூமாக மாற்றி அவங்க கூட இவரும் சேர்ந்துக்கிட்டு அங்கே உலாவுறார். அப்படின்னா அப்போ நம்முடைய கர்த்தர் யாரு? பட்சித்து போடுகிறதான அக்கினியின் நடுவிலே தமது ஜனங்களை மறைத்து பாதுகாக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். பார்வோன் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பெற்றெடுத்த எல்லா பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை எல்லாம் தூக்கி நைல் நதியில போட்டு கொலை செய்தவன். அப்படிப்பட்டதான பார்வோனுடைய வீட்டிலேயே ஒரு மோசே சகலகலா வல்லவனாக வளருகிறான். அவன் மேலே அவர்கள் ஒருவரும் கை போட முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் எல்லாம் குருடான நிலைமையிலே அந்த ஜனத்தையே ஒன்றுமில்லாமல் பண்ணி அந்த தேசத்தையே சங்காரம் பண்ணக்கூடியவன் அரண்மனையிலே கொழுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சத்துருக்கள் நடுவில் பட்சிக்கிறவர்கள் நடுவிலேயே தம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் வளர்க்க ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம நினைக்கக்கூடாது நான் இருக்கிறதான இடம் எனக்கு அகெயின்ஸ்டான இடம் நினைக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்க எங்கே ரொம்ப பெருகுனாங்க தெரியுமா? எகிப்து தேசம் தான் பெருகுனாங்க. எகிப்து தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அவர்களை எவ்வளவாய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். அதனால்தான் சொல்லுவாங்க, கிறிஸ்தவனை ஒடுக்காத, அவனை நசுக்காத, அவன் ஒரு மூட்டை பூச்சி, அவனை நசுக்குன்னா பெருகிடுவான். உங்களையும் என்னையும் நசுக்குவதற்கு கர்த்தர் சில நேரத்தில் ஒப்பு கொடுக்குறாருன்னா ஏன் தெரியுமா? பெருகுவதற்கு. கையை உயர்த்தலையே சொல்லாமா? ஆனால் அப்படிப்பட்ட சத்துருக்கள் நடுவிலே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எதிராக இருக்குதே சூழ்நிலை, எனக்கு விரோதமாக இருக்கிறாங்களே ஜனங்க. பயப்படாத, அங்கே தான் உன் சத்துருக்கள் மத்தியில் தான் உனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும். சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. சூழ்நிலைகளை விட பெரியவர், சத்துருக்களை விட பெரியவர், இந்த உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் பெரியவர் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லாமா? இன்னும் கம்பீரமாக ஒரு அலையிலேயே சொல்லாமா? சூழ்நிலைகளை பார்த்து பயப்படக்கூடாது. மூன்றாவது, தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துகிற தேவனுடைய தாசர்கள் மனிதர்களை பார்த்து பயப்படக்கூடாது, மனுஷனை பார்த்து பயப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க, இஸ்ரவேலின் ராஜா ஒருத்தன், முதல் ராஜா சவுல், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஜனங்களை பார்த்து பயந்தானா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15:24. நான் ஜனங்களுக்கு, அவன் சொல்றான் பார்த்தீங்களா, நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இது நான் சொல்றேன் பாருங்க, எந்த ஒரு தலைவனும் ஜனங்களை வழி நடத்துகிறவனும் ஜனங்களுக்கு பயந்தான் என்று சொன்னால் அவன் உண்மையாய் கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்த முடியாது. தாவீது ஜனங்களுக்கு பயப்படல, அவன் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லாமா? ஜனங்களுக்கு பயப்படுகிற ஊழியக்காரன் ஜனங்களை கர்த்தருக்கு நேராக நடத்த முடியாது. கர்த்தருக்கு பயப்படுற ஊழியக்காரன் தான் ஜனங்களை கர்த்தருக்கு நேராக நடத்த முடியும். சவுலே, நீ யார்? அற்பமான நிலைமையிலிருந்து உன்னை ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தின உடனே நீ சொல்ற நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்களுடைய சொல்லை கேட்டேன்னு சொல்றிய. நீ ஏன் கேட்ட? கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினார். அவனுடைய ராஜ்ய பாரத்தை கர்த்தர் பிடுங்கினார். அவன் ராஜாவாக நிலைத்திருக்க முடியவில்லை. ஆலயத்துக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே கர்த்தருடைய வசனத்துக்கு அப்படியே உட்பட்டு ஊழியக்காரன் சொல்லுகிறதான வார்த்தைக்கு இதோ நான் என் ஆண்டவனுக்கு அடிமை என்று சொல்லி நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். ஊழியக்காரனோடும் கர்த்தர் இருந்து நடத்துவார்.
நம்மோடு கூடவும் கர்த்தர் இருந்து அவர் நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. மனுஷனுக்கு பயப்படக்கூடாதுங்க, மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. சில பேர் வந்திருக்கிறாங்க சபைக்கு, தங்களை தாதா மாதிரி நினச்சிட்டு அவங்க யோசிச்சுட்டு பேசிட்டு வெளியே போனாங்களாம். இந்த உபதேசம் ரொம்ப கடினமானது, எனக்கு பயப்பட வேண்டாம். ஆனால் என் கிட்ட, என் இடத்துல, என் நாவிலே, என் உள்ளத்திலே நிரம்பி இருக்கிற வார்த்தை வசனம், அது ஜீவன் உள்ள வசனம். அந்த வார்த்தை கண்மலைகளையும் அடித்து நொறுக்கக்கூடிய வல்ல சம்மட்டியை போன்ற வார்த்தை. எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? மனுஷனுக்கு பயப்படாத தேவ பிள்ளையே. மனுஷனுக்கு பயப்படுறதான பயம் நீதிமொழிகள் 29:25 சொல்லப்பட்டிருக்குது. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியே வருவிக்கும் அப்படி சொல்லப்படும். கண்ணியே வருவிக்கும் மனுஷனுக்கு பயந்தா. மத்தேயு 10:28 சொல்லப்பட்டிருக்குது. யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாது? வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்றதுக்கு வல்லவனாய் இராம சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்துல அழிக்க வல்லவருக்கே பயப்படு. கையை உயர்த்தலையே சொல்லாமா? யாருக்கு பயப்படக்கூடாதுங்க? நம்ம ஆத்துமாவை மனுஷன் தொட முடியுமா? சரீரத்தை கொல்றானே அவனுக்கு பயப்படாத. ஆனால் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் போட்டு அழிக்க வல்லவராக இருக்கிறார் இல்லையா கர்த்தர், அவருக்கு பயப்படு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமா? யாருக்கு பயப்படக்கூடாது? மனுஷனுக்கு பயப்படாத, அது உனக்கு கண்ணியை வருவிக்கும். மனிதனுக்கு பயப்படாத. 4வது, தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துகிற தேவனுடைய தாசர்கள் அந்நிய தெய்வங்களுக்கு பயப்படக்கூடாது. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை சொன்ன? நான் 3 சொன்னா. ஃபர்ஸ்ட் யாருக்கு பயப்படக்கூடாது? சத்துருக்களுக்கு பயப்பட. 2வது எதிரான சூழ்நிலைகளுக்கு பயப்படக்கூடாது. 3வது மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படுறவங்களா எல்லாம் கையை உயர்த்துறே சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் யார் தெரியுமா? இன்னைக்கு இருந்து நாளைக்கு சாக போறவன். வேதம் சொல்லுது, புல்லுக்குப்பா இருக்கிற மனுஷன், புல்லுக்குப்பா இருக்கிறதான் சாக போகிறதான மனுஷன். புல்லுக்குப்பா இருக்கிற மனுபுத்திரனுக்கு நீ பயப்படுறியே, ஆனா வானங்களை விரித்து பூமி அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின உன் தேவனாகிய கர்த்தரை மறக்க நீ யார்? அப்ப யாருக்கு பயப்படுறான் மனுஷன்? சாக போற மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. அடுத்தது இப்ப நான் சொல்றேன், யாருக்கு பயப்படக்கூடாது? அந்நிய தேவர்களுக்கு பயப்படக்கூடாது. அந்நிய தேவர்கள் என்று ஒன்று உண்டா? யாக்கோபை கர்த்தரே நடத்தினார். அந்நிய தெய்வங்கள் அவரோடு கூட, அவனோடு கூட. ஆண்டு சொல்ற, நானே கர்த்தர், வேறு ஒருத்தரும் இல்லைன்றாரு. அவரே கையை உயர்த்தி சொல்றாரு, நானே, என்னை அல்லாமல் வேற யாரும் இல்லை அப்படின்றாரு. அவரை தவிர வேறொருவர் இல்லை. அப்படி இருக்கும்போது இல்லாததுக்கு ஏன் பயப்படுற? துன்மார்க்கம் தான் ஒருவரும் தன்னை தொடராதிடுக்க துன்மார்க்கம் ஓடி போறானா. யாருமே விரட்டல, யாருமே துரத்தல. ஐயோ வீட்டை நான் காலி பண்ணிடுறேன், யாருமே தொடரல, யாருமே விரட்டல. ஐயோ நான் இந்த ஊழியத்தை விட்டு நான் போயிடுறேன். உனக்கு யார் சத்துரு? கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும்போது உனக்கு யார், உனக்கு விரோதமாக யார் எழும்ப முடியும்? ஒருவனும் தொடராது இருக்கும்போது நீ ஏன் ஓடி போற? அந்நிய தெய்வங்களுக்கு பயப்பட. இல்லாததை குறித்து நீ கலங்காத. அந்நிய தெய்வங்கள், விக்கிரக ஆராதனைகள், விக்கிரகங்கள் ஒரு பொருட்டல்ல. அந்நிய தெய்வங்களுக்கு என்ன பண்ணாத, பயப்படாத. அப்படி ஒன்றும் கிடையாது. விக்கிரகங்கள் ஒரு பொருட்டல்ல. அதான் அந்நிய தெய்வங்களுக்கு பயப்படக்கூடாது. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தை வாசிங்க. 35-36 சீக்கிரம் வாசிங்கம்மா. 2 ராஜாக்கள் 17. நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும். சரி, நிறைய பேர் இங்க வந்தாக்கா கர்த்தருக்கு ஒரு கும்பிடு, ஆனா வெளியே எடுத்துக்கு போனாக்கா அங்க ஒரு கும்பிடு. ரோட்ல ரன்னிங்கில் போகும்போதே ஏதாச்சும் ஒரு விக்கிரகம், ஏதோ ஒரு கோவில், ஏதோ ஒரு காரியம் இருந்ததுனாக்கா உடனே அங்கே பார்த்து ஒரு கும்பிடு போடுறது, தோப்புக்கரம் போட்டுறது. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. பாகால் விக்கிரகம் தான் தெய்வனா, விக்கிரகத்துக்கிட்ட போயிடு. 2ஆம் கட்ட நிலைமையில் இருக்காத.
அந்நிய தெய்வங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம், பணிந்து கொள்ள வேண்டாம், சேவிக்க வேண்டாம், பலியிடவும் வேண்டாம். என்ன வார்த்தை சொல்றது பாருங்களா, பலியிட வேண்டாம். அடுத்தது, உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவருக்கே பலியிடணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துகிற தேவனுடைய தாசர்கள் நாம் யாருக்கு பயப்படக்கூடாது அப்படின்னா, அந்நிய தெய்வங்களுக்கு, விக்கிரகங்களுக்கு பயப்படக்கூடாது. அடுத்து அதே 2 ராஜாக்கள் 17 38 39 வசனத்தை வாசிங்க. மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு நீங்கள் பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். யாருக்கு பயப்படக்கூடாது? அந்நிய தேவர்களுக்கு பயப்படக்கூடாது. அப்ப யாருக்கு பயப்படணும்? நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பயப்படணும். யாருக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், இப்ப யாருக்கு பயப்படணும்னு சொல்றேன். யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தர் ஒருவருக்கே பயப்படணும். அப்ப கர்த்தருக்கு பயந்தா என்ன நடக்கும்? அதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் அப்படி நோட் பண்ணிட்டே வரணும். இப்ப நான் சொல்ல போறேன். கர்த்தருக்கு பயந்தா என்ன நடக்கும் அதை எழுதிக்கங்க. கர்த்தருக்கு பயந்தா என்ன நடக்கும்? யோபுல சொல்லப்பட்டிருக்குது 1ஆம் அதிகாரத்துல 9-10 வசனத்தை வாசிங்க. யோபு 1. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருக்கு பயந்தா என்ன நடக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு என்ன நடக்கிறது என்று சாத்தான் கர்த்தர்கிட்ட சொல்றான். ஐயா, யோபு விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான்? கர்த்தருக்கு பயந்த யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்லா விளங்கி கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சூழ கர்த்தர் வேலி அடைக்கிறார். உன் ஆரோக்கியத்தை சுற்றி கர்த்தர் வேலி அடைக்கணுமா? உன் ஜீவனை சுற்றி கர்த்தர் வேலி அடைக்கணுமா? உன் குடும்பத்தை சுற்றி கர்த்தர் வேலி அடைக்கணுமா? உன் கணவனையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவியும் சுற்றி கர்த்தர் வேலி அடைக்கணுமா? அது உன்னை பொறுத்து தான் இருக்குது. நீ விக்கிரகங்களுக்கு பயந்தா, நீ அந்நிய தெய்வங்களுக்கு பயந்தா, நீ மனுஷர்களுக்கு பயந்தா உன் வாழ்க்கையில கண்ணி வரும். அப்போ வரும்போது நீ எல்லாவற்றையும் இழந்து போயிடுவ. இப்போ யாருக்கு பயப்படக்கூடாது? யாருக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கிறேன். யாருக்கு பயப்படக்கூடாது? சத்துருக்களுக்கு பயப்படாத, எதிரான சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாத, மனிதர்களுக்கு பயப்படாத, அந்நிய தெய்வங்களுக்கு பயப்படாத. இதெல்லாம் பயம் வந்தா நீ கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்பினா நீ பயப்படவே மாட்டாய். அப்ப நீ கர்த்தருக்கு பயந்த உடனே என்ன நடக்கும்? எல்லாவற்றை சுற்றிலும், உனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தரே வேலி அடைப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, அதே யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கம்மா. யோபு 1:10 சொல்லப்பட்டிருக்கு. வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் பாதுகாப்பு மட்டும் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய கைகளின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் சம்பத்து தேசத்திலே பெறுகிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்ப கர்த்தருக்கு பயப்படுறவனை பார்த்து கர்த்தர் நீ பயப்படாதன்னு மட்டும் சொல்லல, அவன் கிரியை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் சம்பத்தை தேசத்துல பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம் தேவன் நம்மை பெருக பண்ணுகிறவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம் தேவன் நம்முடைய சம்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பயந்து 3 ஆசீர்வாதம். அவர் வழியில நடக்கிறவன் எவனோ அவனுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதித்து தராரு.
நீ வாங்க மாட்ட, நீ கொடுக்கிறவனா இருப்ப. உன்னை கர்த்தர் எல்லா விதத்திலும் கைகளின் பிரயாசங்களிலே உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் மனைவி வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல். மனைவியை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, அவன் கர்த்தருக்கு பயப்படும் போது, கர்த்தருக்கு பிரியமாய் மாறும்போது, அவன் வீட்டார் சத்துருவா இருந்தாலும் அவனுக்கு சமாதானமாகும்படி கர்த்தர் உதவி செய்து மனைவியை வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல கர்த்தர் மாற்றுகிறார். அவன் பிள்ளைகள், மூன்றாவது, அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரத்தின் கன்றுகளை போல இருப்பார்கள். 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய். கர்த்தருக்கு பயப்படுறான் அப்படின்னா அவன் ஆசீர்வாதம் அடையாளம் என்ன தெரியுமா? கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், மனைவி அல்லாவிட்டால் கணவன் ஆசீர்வதிக்கப்படுவான், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி தானே? இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் தரார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதுதான் கர்த்தருக்கு பயப்படுற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். இதுதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 115 சங்கீதம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 115:11 சீக்கிரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா. கர்த்தருக்கு பயப்படுறவங்க அவரை நம்பணும். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறோம்? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கர்த்தரை நம்புகிற கர்த்தருக்கு பயப்படுறவங்க அவரை நம்பணும். அவரை நம்புகிறவர்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவரே துணையாக, அவரே கேடகமாக இருக்கிறார். 115 சங்கீதத்தில் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்தா அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேக வேலைகளிலே ஸ்தோத்திரம், பெரியவங்க மட்டும்தான், வயசானவங்க மட்டும்தான் கர்த்தருக்கு பயப்படணும், ஊழியக்காரங்களும் மட்டும்தான் கர்த்தருக்கு பயப்படணும் கிடையாது. சின்ன பிள்ளைங்க யாரையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தருக்கு பயந்து பார். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். தீமையை விட்டு விலகுவதை கர்த்தருக்கு பயப்படுறதான பயம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகணும். சங்கீதம் 34:9 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு பயந்து. வாசிங்க அந்த வசனத்தை. 34:9 சங்கீதம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு பயந்தவங்கெல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு குறைவே இல்லை. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அப்படின்னா கர்த்தரை யார் தேட முடியும்? கர்த்தருக்கு பயப்படுறவன் தான் கர்த்தரை தேடுவான். நன்மையே குறை இருக்காது. இந்த காரியத்தில் அவன் குறைவுபட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே மகிமையிலே நிறைவாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நாம் கேட்கக்கூடியதான ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு பயப்படுறதான பயத்தை எனக்குள்ள பெருக பண்ணி, என் சம்பத்து தேசத்திலே பெருகத்தக்கதாக, என் கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, என் மனைவி என்னுடைய மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிக்க, என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, என்னை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்க, உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படி கேட்கணும். பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, ஆனால் இதெல்லாம் என்கிட்ட இல்லையே, குத்தணும் மனசு. ஆண்டவரே, இன்னும் நான் எதில் குறைவுபட்டிருக்கிறேன்? நிறைய காரியங்களில் குறைவுபட்டிருக்கேன். அப்போ உமக்கு பயப்படுற பயம் எனக்குள்ள இல்லையா? கேட்கணும் ஆண்டவரை பார்த்து. உமக்கு பயப்படணுமே ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார் மல்கியாவில் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்கிறாரு. மல்கியா 1:6 சொல்கிறாரு. வாசிங்கம்மா, வாசிங்க. மல்கியா எடுக்கிறது. நாம் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் என்றால் எனக்கு பயப்படுற பயம் எங்கே? கர்த்தர் தான் என்னுடைய கர்த்தர் தான் என்னுடைய எஜமானன் அப்படின்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுதான் நான் சொல்றது? என் எஜமானன் கர்த்தர் தான். நீ என்னதான் ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும், உனக்கு யார் சம்பளம் கொடுத்தாலும், அவர்களெல்லாம் உங்களுக்கு முதலாளியா இந்த உலக பிரகாரமாக தென்பட்டாலும், உங்களுக்கு உண்மையான எஜமான் யாருன்னா மேலே இருக்கிறார். அவர் தான் நமக்கு படி அளக்கிறார், அவர் தான் நம்மை போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார், அவர் தான் நமக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறார். அந்த கர்த்தர் தான் என் எஜமானன்றவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ
ஆண்டவர் சொல்ற, நான் எஜமானன் என்று சொன்னா எனக்கு பயப்படுற பயம் எங்க? ஆசாரியர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ஆசாரியனாக்கா ஊழியக்காரன் தான் நினைக்க கூடாது. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசாரியர்களாக, ராஜாக்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு பயந்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் எஜமானன் என்று சொன்னால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கர்த்தர் சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 11வது வசனம். பயத்துடனே கர்த்தரை என்ன பண்ணுங்க, நடுக்கத்துடனே என்ன பண்ணுங்க, கலிகூறுங்க. பயத்தோடு கர்த்தரை சேவிங்க. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த வசனத்தையும் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். கர்த்தருக்கு பயப்படுறவங்க என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. லேவியராகமம் 19:3 சொல்றாரு. வாசிங்க. லேவியராகமம் 19:3. சீக்கிரம். லேவியராகமம் 19:3. உங்களில் அவனவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். அப்போ நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்ப என்ன பண்ணணும்? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் தான் நம்முடைய தேவன் அப்படின்றவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எஜமானன் சொல்றது போலெல்லாம் செய்யணும். அந்த எஜமானன் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ யாருக்கும் பயப்படக்கூடாதுன்றாரு. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் பயப்படணும். இந்த பூமியில் யாருக்கு பயப்படணும் தெரியுமா? உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும். அதான் ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தார் இல்லை? அதில் 5வது கட்டளை என்னது? உனக்கு கர்த்தர் கொடுத்த தேசத்தில் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி. லேவியராகமத்தின் புஸ்தகம் யாத்ராகமம் 20:12 சொல்லப்பட்டிருக்குது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா. இப்போ நல்லா விளங்கி கொண்டு, அதே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய தகப்பன் யார், தாய் யாருன்னா ஆண்டவர் தான். ஆனால் உலக பிரகாரமாய் நமக்கு தாய் தகப்பனை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருந்து அவர்கள் நமக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம பயப்படணும். ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக இருந்து இஷ்டம் போல இருக்கிறவர்களாக இருந்து நம்மை கண்ட்ரோல் பண்ண நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே கர்த்தருக்குள் உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியும். கர்த்தருக்குள்ள தான் கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு விரோதமா நீ இப்படி பண்ணு, பீடி வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வா, ஆன்ஸ் வாங்கிட்டு வா, இதெல்லாம் அனுப்புனா தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படியணும் வேதம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா இதுக்கு கீழ்ப்படியக்கூடாது. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? சில தாய் தகப்பன் கலகம் பண்றவங்களா இருப்பாங்க, பிளவு உண்டு பண்றவங்களா இருப்பாங்க. மனைவி புருஷன் நடுவில், பிள்ளைகள் பெற்றோர் நடுவில் கலகத்தை உண்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம அடிப்பணைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற தாயா, கர்த்தருக்கு பயப்படுகிற தகப்பனா அவங்களுக்கு நம்ம கனம் பண்ண வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? இதை நல்லா வசனம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால தான் ஆபிரகாம தகப்பனை விட்டுறா, தாயை விட்டுரு, நீ பிரிஞ்சு வந்துரு, உன் மனைவியோடு கூட உன் பிள்ளைகளோடு கூட உன்னை ஒரு ராஜ்யமாய், உன்னை ஒரு தேசமா உன்னை கர்த்தர் நான் உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரித்தெடுத்து கொண்டு வந்தார். அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், உன் தகப்பனை தாயை நீ கனம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். 2வது லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, செவிடன நிந்தியாத, குருடனுக்கு முன்பாக நீ என்ன பண்ண, தடுக்கலை என்ன பண்ணாத, வைக்காமலும் நீ தேவனுக்கு பயந்திருப்பாயாக. தேவனுக்கு பயப்படுதுன்னா என்ன தெரியுமா? செவிடனை என்ன பண்ணாத, நிந்தியாத, காது கேட்காதவனை பார்த்துட்டு நீ கிண்டல் பண்ணாத. அப்புறம் குருடன் போறான் அப்படின்னா அவனுக்கு முன்னால என்னத்தை வைக்காத, தடுக்கலை வைக்காம உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. கர்த்தருக்கு பயப்படுற கர்த்தருடைய பிள்ளைங்க செவிடர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிந்திக்க கூடாது. குருடர்களுக்கு முன்பாக அவர்கள் இடரும்படியாக தடுக்கலை வைக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். சரி, அடுத்தது கர்த்தர் என்ன சொல்றாரு? ஸ்தோத்திர. லேவியராகமத்தின் புஸ்தகம் 3வது 19ஆம் அதிகாரம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 19:32 வாசிங்க. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி
உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன தெரியுமா? இப்ப வார்த்தை வருது, மூன்றாவது வார்த்தை. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நின்று முதிர் வயதுள்ளவனை கனம் பண்ணு, எனக்கு பயந்திருப்பாயாக. நான்காவது லேவியராகமம் 25:17 கர்த்தர் சொல்றாரு. லேவியராகமம் 25:17 எந்த வசனம் வாசிக்கிறீங்க? உங்களில் ஒருவனும், லேவியராகமம் 25:17, உங்களில் ஒருவனும் அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அவ தேவனுக்கு பயப்படுறதுன்னு என்ன தெரியுமா? யாரும் பிறனுக்கு அநியாயம் செய்யாது. நீ யாருக்காவது அநியாயம் செய்தா உனக்கு ஃபர்ஸ்ட் எதிரியே யார் அப்படின்னா நம் தேவனாகிய கர்த்தர். உனக்கு விரோதமாக அநியாயம் செய்தா கவலைப்படாத, உனக்கு கர்த்தர் அங்கே ஆதரவாக இருப்பார். ஆனால் நீ மாத்திரம் மற்றவனுக்கு அநியாயம் செய்தியோ ஃபர்ஸ்ட் எதிரியே யார் அப்படின்னா நம் தேவனாகிய கர்த்தர் தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயந்து இருப்பாயாக, நீ பிறனுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேருக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது? கர்த்தருக்கு பயந்து இப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா கடைசியா இந்த உலகத்தின் முடிவு வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சூளையை போல எரிகிறதான நாள் வரும். மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்குது 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை, அது என்னது? நியாய தீர்ப்பின் நாள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இயேசு வானத்தின் மேகங்கள் மேல் வரும் பொழுது அக்கினியோடு கூட கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். அந்த நாளிலே வானங்கள் வெந்து பூதலங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது சூளையை போல எரிகிறதான நாள். அதுதான் உலகத்துக்கு முடிவு நாள். இயேசுவின் வருகையின் நாள் உலகத்துக்கு முடிவு நாள். அப்போ இயேசு வரும் பொழுது துன்மார்க்கருக்கு அழிவு, நீதிமான்களுக்கு ரட்சிப்பு. அப்போ கர்த்தர் வரும்போது என்ன செய்கிறாரு? அதான் வேதம் சொல்லுகிறது, சூளையை போல எரிகிற நாள் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிறதான அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அவர்களுக்கு அது வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும், அதுதான் ரொம்ப முக்கியம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன். ஒரு கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுறவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் எது? கர்த்தருடைய நாமம் எது? உசு உசுன்றீங்க. ஏசு சொல்லுங்க. ஏசு. ஏசுனா என்ன அர்த்தம்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். நம்மை ரட்சிக்கிறதான இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற எல்லார் மேலும் நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை கர்த்தர் செய்ய போகிற ரட்சிப்பு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு, மற்றவர்களுக்கு பட்சிப்பு. அப்படிப்பட்ட நாளிலே, இதை நான் செய்யும் நாளிலே நீங்க கால் வைப்பீங்க பார்த்தீங்களா? அந்த உள்ளங்காலுக்கு கீழே சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற. 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருங்க இதை நம்புறீங்க? இப்ப தீர்க்க தரிசனமா வார்த்தை வந்துருச்சு. உன் உள்ளங்கால் வைத்து மிதிக்கும் போது அந்த உள்ளங்காலுக்கு கீழே சாம்பல் இருக்குமா? அந்த சாம்பல் யார் தெரியுமா? துன்மார்க்கர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் யாவரும் அந்த நாளிலே துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிறதான அந்த நாள் அவர்களை சுட்டெரித்து போடும். அந்த நாளிலே வேரையும் கொப்பையும் வைக்காதபடிக்கு எல்லாம் சாம்பலாய் மாறி போவார்கள் துன்மார்க்கர்கள். அதனாலதான் இப்பவே நம்முடைய உறவினர்களை எல்லாம் கர்த்தருக்கு நேராக நடத்தினா அந்த நாளிலே நாம் கர்த்தருக்குள்ளாக நிமிர்ந்து நிற்க முடியும். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள்
முறிந்து விழுந்தார்கள். ஆனால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினவர்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். எத்தனை பேர் எழுந்து நிமிர்ந்து நிற்கணும்? நாம் நிற்கும்போது துன்மார்க்கம் எங்க அப்படின்னா நம்ம காலுக்கு கீழே இருக்கிறான். போய் நின்னாக்கா கல்லறையும் அங்கதான் இருக்குது. பிரேத குழி எங்க புதைச்சாங்களோ அந்த மண்ணுக்கு மேல போய் நின்றுகிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. எங்கடா அவன்? உன் காலுக்கு கீழே இருக்கிறான். துன்மார்க்கன், தேவனை தேடாதவன், தேவ பயம் இல்லாதவன். ஆனா கர்த்தரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளையோ ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. யாருக்கெல்லாம் பயப்படக்கூடாது? சத்துருக்களுக்கு பயப்படக்கூடாது, எதிரான சூழ்நிலைகளுக்கு பயப்படக்கூடாது, மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது, அந்நிய தெய்வங்களுக்கு பயப்படக்கூடாது. யாருக்கு பயப்படணும்? கர்த்தர் ஒருவருக்கே பயப்படணும். கையை உயர்த்தியவர்களையே சொல்லாம அவருக்கு பயந்தா என்ன நடக்கும்? நம்மை சுற்றில கர்த்தர் வேலி அடைக்கிறார். கையை உயர்த்தியவர்களையே சொல்லாமா? வேலி அடைக்கிறது மாத்திரம் கிடையாது, நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்முடைய சம்பத்து தேசத்துல பெருகுது. இவனுக்கா இப்படி, இவனா இப்படி அப்படின்னு மற்ற துன்மார்க்க நம்மளை பார்த்து பல்ல கடிச்சு கரைஞ்சி போற நிலைமையில ஆண்டவர் நம்மை உயர்த்தி, நம்முடைய கொம்பை உயர்த்தி நம்முடைய தலையை கர்த்தர் நிமிர வைக்கிறது. இருக்கிற நாளெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற நாளெல்லாம் குண்டு செட்லேயே குதிரை ஓட்டணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற நாளெல்லாம் கடன் பட்டுக்கிட்டே இருக்கும், வாங்கி வாங்கி பழகாதீங்க. கொடுக்கிறவங்களா மாறுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் நான் கூட சில பேர் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடுறோம். நான் கொடுக்கக்கூடாது, நீ கொடு. உன்னை கொடுக்குற லெவலில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். நீ கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயந்தா உனக்கு கர்த்தர் ஞானத்தை தருவார். ஆமென். கையை உயர்த்தி ஒரு நிலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீ கர்த்தருக்கு பயந்து பாரு. உன் புருஷன், உன் மனைவி எல்லாம் ஆண்டவர் திராட்சை கொடியை போல மாற்றி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பாஸ்டர் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்த அல்ல, உங்களை உற்சாகப்படுத்தவே இதை நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? எழுந்து நிற்போம், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யுரையாத வார்த்தை. நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதை நம்ம நம்பணும். இன்றைக்கு செய்தி எடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு செய்தி, யாரை கர்த்தர் கைவிட மாட்டார்? அவரை விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அது இன்றைக்கே செய்தியில் அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். நம்பப்படுகிறவைகளுக்கு ஏதுவில்லாது இருந்தோம். நானா கொடுக்கிறவனாய் மாறுவேன், என் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். இதற்கு மேலே எனக்கு ஒரு நன்மையா, எனக்கு ஒரு சந்தோஷமா, இதற்கு மேலே என் மனைவி எனக்கு சந்தோஷமா இருக்க முடியுமா? இதற்கு மேலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமா? இதற்கு மேலே என் கொம்பு துளிர்க்குமா என்கிறதான அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு துக்கமான ஒரு சோர்வுக்குள்ளாக அவன் வந்து விட்டான். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், நீ வானத்தை அண்ணாந்து பார்,